குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் நரேந்திர மோடி. கடிதத்தை ஏற்று ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் குடியரசுத் தலைவர். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமையன்று புதிய அமைச்சரவைக்கான பட்டியல் வெளியாகும் என தகவல். கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய துறைகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. ஜூன் 9ஆம் தேதி பிரதமராக தொடர்ந்து 3வது முறை பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வெளிநாடு மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் நிலையில் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது டெல்லி. பத்து ஆண்டு காலம் கிடைத்த அனுபவம் மூலமே நாட்டின் வளர்ச்சியை மேலும் உயர்த்துவோம். குடியரசுத் தலைவருடனான சந்திப்பின் பின் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. $25 கோடி மக்கள் ஏழ்மையில் இருந்து மீண்டுள்ள நிலையில் நாட்டின் வளர்ச்சி நம் கண்முன்னே தெளிவாக தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேவையாற்ற 3வது முறையாக மக்கள் வாய்ப்பளித்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம். பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். பாஜக குறித்த எஸ்பி வேலுமணியின் பேச்சு அவரின் தனிப்பட்ட கருத்து எனவும் விளக்கம். தோல்வியடைந்துவிட்டு தொண்டர்களை ஏமாற்ற எஸ்பி வேலுமணியும் அண்ணாமலையும் நாடகம் ஆடுகின்றனர். இருவருக்கும் இடையேயான வார்த்தை போர் குறித்து கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சனம். விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு பதவியேற்பு செய்யக்கூடாது. வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துள்ளதாக குடியரசுத் தலைவரிடம் தேமுதிக சார்பில் புகார். காங்கிரஸ் மீது தேமுதிக திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. சந்தேகம் இருந்தால் அப்போதே மறுவாக்கு எண்ணிக்கைக்கு கோரிக்கை விடுத்திருக்கலாம் என கருத்து. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த அளவிலான வெற்றியை பெறவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பொது இடங்களில் பாலின சார்பற்ற கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளது குறித்து விரிவான அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும். 3ஆம் பாலினத்தவர்களுக்கான கழிப்பிடங்களை அமைக்க உத்தரவிட கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதானந்தம் இடைக்கால ஜாமீன் கோரி மனு. என்சிபி மற்றும் திகார் சிறை கண்காணிப்பாளர் பதிலளிக்க டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. ஐடி வேலை என கூறி கம்போடியாவில் சைபர் குற்றங்களுக்கு உள்ளாக்கப்படும் இந்தியர்கள் ஆட்களை கடத்த உதவும் சமூக வலைதள பக்கங்களை முடக்க மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை பரிந்துரை. எச்சரிக்கையை மீறி கம்போடியா சென்று சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என எழுந்த புகார். பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கும் புகாரை ஏற்க தமிழக டிஜிபிக்கு குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் கடிதம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீது உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள். அரசு தலைமை வழக்கறிஞரின் வாதம் நிறைவடையாததால் விசாரணை ஜூன் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.
பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற 24 மணி நேர அவசர அவகாசம் வழங்க வேண்டும். அவகாசத்தை கடந்து மறுப்பு தெரிவிப்பவர்களை உடனடியாக வெளியேற்றவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் திமுக, அதிமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் மனு. சொத்து வரி நிர்ணயம் செய்ய கடலூர் மாநகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகார். வருவாய் ஆய்வாளர், வரி வசூலிப்பவர் என இருவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. திருப்பத்தூர் அருகே 40 கோடி ரூபாய் வரி செலுத்த கோரி வந்த நோட்டீஸால் கூலி தொழிலாளி அதிர்ச்சி. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார். தஞ்சாவூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் 40,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூன் 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு கர்நாடகாவில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ரஜினிகாந்திற்கு அழைப்பு. ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறும் அழைப்பு வந்துள்ளதாக தகவல். பாஸ்கர் சக்தி இயக்கத்தில் குங்குமராஜ், வைரமாலா நடித்த ரயில் திரைப்படம் ஜூன் 21ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.